லைவ் அப்டேட்டு லைவில் ரயானுடைய அக்கா வந்து சௌந்தர்யா வந்து தப்பாக பேசுகிறாங்க. அது உங்க சொல்கிறத அப்படியே நீங்களே கேளுங்களேன். சௌந்தர்யா வந்து விளையாடுற கேம் வந்து நாட் குட்டான், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பற்றி நிறைய இடத்துல வந்து தப்பாக பேசிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லினை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து அவங்க 2 பேர்த்துக்கு கூட மட்டும்தான் இருக்கிற, நீ வந்து இண்டிவிஜுவலாக வந்து இல்லை, அவங்க 2 பேர்த்துக்கு நீ வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு போன்விட்டாலாம் வந்து கொடுத்துட்ருக்குற அப்படின்னு இந்த அம்மா வாட்டில் சொல்லிட்டுருக்கு. ரயான் நீ யார் தெரியுமா ரயான், நீ வந்து டாஸ்கில் அப்படி ரயான் இப்படி ரயான், அதே மாதிரி ரயான் நீ வந்து டிடிஎஃப் ஜெயிக்கன் ரயான் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி உனக்கு வந்து ஜாக்லின் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஜாக்லினோட சிஸ்டர் ஆச்சு, அவளுமா எனக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் அதிர்ச்சியாக கேட்குறான். அதுக்கு முன்னாடி இந்த அக்கா என்னென்னா அப்படியே வந்து சௌந்தர்யா கூட சேரனால தான் உன் கேமே ஸ்பாயில் ஆகுது, சௌந்தர்யா விளையாடுற கேம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்குமரனும் மஞ்சளும் நீ டிடிஎஃப் வாங்கினது வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இந்த மாதிரி என்னன்னு தெரில, எதனால சௌந்தர்யா வந்து நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அதான் நம்ம சவுண்டு என்னென்னா இவனை நம்பினது சவுண்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறது காரணமே சௌந்தர்யா கூடவும் ஜாக்லின் கூட ஒட்டி இருக்கனால தான். அது வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். இவன் வந்து பெருசாக ஏதோ கேமில் 1-2 விளையாண்டுருப்பானே ஒழிச்சு மற்றபடி பேசுகிறது இவன் வீட்டில் இருக்கிறதானா இல்லையாங்கிறதே, வீட்டில் இருக்கிறத எப்படி தெரியும்னா இவன் வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்டு, இவன் வந்து சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி தான். ஓரளவுக்கு இவன் நாமினேஷன் தப்பிக்கிறதுலாம் காரணம் வந்து சௌந்தர்யா தான். அப்படி இருக்கும்போது இவங்க சௌந்தர்யா வந்து நாட் குட் அப்படின்னு இன்னும் நிறையா வார்த்தைகள் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதை வந்து அது ஏன்னா பாதி முழியிற சௌந்தர்யான்னு சொல்லிட்டு சைகையில் சொல்கிறாங்க. அது இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சைனில் வந்து சொல்கிறாங்க. 2வது தெலுங்கில் பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அடம் பிடிச்சா அவங்க அம்மா வந்து தெலுங்கில் பேச வேணான்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா கூட தெலுங்கு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் பேசுங்கடா, ஆனால் வந்து சௌந்தர்யாவை ஏன் அப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.